வருஷமா அந்த கொளத்தூருக்கார கவட்டையில் தானே உட்காந்துருந்தீங்க. யோ 11 வருஷமா எங்க உட்காந்து அந்த கொளத்தூருக்கார கவட்டையில் தான் உட்காந்துருந்தீங்க. போதுமா சொல்லியா இப்போ விஜய் கொளத்தூருக்கார கவட்டையில உட்காந்து 2 சீட்டு 3 70,000 ரூபாய் எப்படி சம்பளம் வாங்கின? 70,000 80,000 80,000 ஏதோ இன்சென்டிவ் வந்துச்சுன்னு சொன்னா. அது மாசம் வருதுன்னு சொன்னா. கொளத்தூர்ல ஒருத்தர் சும்மா வெட்டியா இருக்கிறாருன்னு வேலை கொடுத்துருக்கேன் கணக்கு அவர்கிட்ட போய் கேளு, அவர் சொல்லுவாரு. தற்குறி சம்சீரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு 30% நீ டாக்ஸ் கட்டுறிய. என் காதலே அடிக்க பாக்குறியா? 5% தானே கட்டுற டாக்ஸ். 5 10 தான். 30% டாக்ஸ் கட்டனேன்னு சொன்னேன். டாக்ஸ் கணக்கு பாக்குறதுக்கு தான்டா கொளத்தூர்ல ஒருத்தர் சும்மா இருக்கிற ஒருத்தர் கொண்டு போய் பேசி கொடுத்துருக்கேன். இது பண்ணி உண்டியல் குலுக்கி கணக்கு கட்டாம சுத்திக்கிட்டு இருக்க. இல்ல இவன் வீட்டு கணக்க கேட்டா கூட கொளத்தூர்ல இருக்குது போய் கேளுங்கன்னு சொல்லுவான் போல இருக்கு. கரெக்டா பேசியா? ஆமாண்டா, எல்லாமே கொளத்தூர்ல சும்மா இருக்காங்க. கம்யூனிச புரட்சினா என்ன? விளக்கு பிடிக்கிறது, விளக்கு பிடிக்கிறது கவுண்டர் தான் என்கிட்ட வச்சுட்டு போட்டுக்கிறேன். இருங்க, என்கிட்ட ஒரு கவுண்டர் தாங்க இருக்கு. சம்சீர் அங்கிள் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஒண்ணு கம்யூனிச புரட்சின்னு கேட்டா எங்க அடுத்த பேட்டிக்குள்ளேயே தேடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? புரட்சி நாங்க மணிநாட்டியா தொங்கிட்டு இருக்கு. வெளியில வந்து பேசுங்கடா. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? அது மகோர காலத்திலே ஆரம்பிச்சது தீராது. இவனுக்கு கம்யூனிச புரட்சின்னு டைட்டில் போட்டிருக்கேன். வந்து கம்யூனிஸ்ட் சார்பா எது பேசுறான்னா அடுத்த வேட்டிக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிருக்கானோ. வேட்டிக்குள்ள மணி தாண்டா இருக்கும், வேற என்னடா இருக்கும்? புரட்சி பேசுங்கடா பைத்தியக்காரன். உட்காரு. இல்ல 6 மாசம் வந்து நாங்கெல்லாம் பேசினா ஒரு ஆளா பேசுங்க. எல்லாரும் பேசாதீங்க. லீடர் வந்திருக்காரு, லீடர் மரியாதை கொடுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும். இல்ல 6 மாசம் அமைதியா இருங்க, ஏயா வந்து இது பண்றீங்கன்னு கேட்டுட்டு நேத்து வந்து மீட்டிங்க போட்டு எப்ப போகுது எப்ப வருதுன்னே தெரியல அப்படின்ட்டு ஏயா பேசுறீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நைட் மூடிட்டு பாருங்க. நைட் பொட்டி துறக்குறீங்க. ப்ரொஃபசர் நைட் பொட்டி போயிட்டு இருக்கோம். இனிமேல் பேச மாட்டார். நைட் பொட்டி போயிட்டு இல்ல கட்டத்துறை நைட்டு வீட்டுல அடி கொடுத்துருப்பாங்க. வேர்த்து கொட்டி இருக்கும். கூட்டணி ஆச்சுல கரண்ட் கட்டி கேள்றாங்க. அதுக்குதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. எவ்வளவு வருஷமா இருக்கு? இல்ல கரண்ட் போச்சு. எவ்வளவு வருஷமா ஜெனரேட்டர் போடலாம்னு பார்த்தோம். முழுசா கேளு. முழுசா கேட்டுட்டு பேசுறா ராக்கெட். இருடா நீ எஸ்எஃப்ஐக்கு தலைவர் எதுக்குடா மியூட் போடுற? ஏன்டா பயந்துட்டு ஏன்டா பயப்படுற? டேய் நீ எஸ்எஃப்ஐ தலைவர் முழுசா கேக்குறதுக்கு என்ன பயம்? முழுசா கேக்குறதுக்கு என்ன பயம்? சொல்றீங்க மியூட் போடுற. எனக்கு புரியுது ராக்கெட், உனக்கு அவசரமா இருக்கு, ஏதாவது வேலை இருக்கும், பேசுவே. இருடா லூசு. ராக்கெட் விடு. ஸ்டாப் பண்ண. சம்சீர் உங்க வீட்ல ஜெனரேட்டர் இருக்கு அப்புறம் போடுற. டேய் கரண்ட் போனா என்ன கவலை? விளக்கு பிடிக்கதா சண்முகம் இருக்கானே. எதுக்குடா மியூட் போட்ட? நீ அது பதில் சொல்ற தானோஸ். எதுக்கு மியூட் போடுற? ஏன் பயப்படுற? விளக்கு பிடிச்சிட்டு இந்த வேலை வரும்டா. பேசும்போது மியூட்ல இருடா. நீ பேசும்போது நான் ஏன் மியூட்ல இருக்கிறேன்? நைட் ஃபுல்லா கரண்ட் போயிடுச்சு, ஜெனரேட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப வந்து ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்றதுக்கு எலக்ட்ரிஷியன் போன் அடிச்சா வந்து கொளத்தூர்ல இருந்து தென்காசி வரைக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனாலதான் தென்காசில இருக்கு. நீங்க சொல்லிட்டு இருக்க தீக்கதர்ல கூட பிச்சு தூர போடுவானடா இதெல்லாம் எழுதுனா இந்த டைம்ல. ராஸ்கல்ஸ் நல்ல காமெடி எடுத்துட்டு தலைவர் பேசுறான். ஸ்பேஸ் தலைவர் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. இவன் எவ்வளவு பெரிய தற்கொலையா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொன்னோடனே அமைதியா இருக்கான். ரொம்ப நல்ல பையனா இருக்காரு. இந்த நான் போட்ட விளக்கு இமேஜை வந்து கட்சி ஆபீஸுக்கு கொண்டு போய் தோழர் இதுக்கு நம்ம கேஸ் போடணும் தோழர். தம்பி கட்சினா ஆகிற விமர்சனம் இருக்கதப்பா செய்யும், இதுக்கெல்லாம் கேஸ் எல்லாம் போட முடியாது போப்பான்ட்டு அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க பாவத்தை புள்ள. யாரு காசு கொடுப்பான்? இவனா காசு கொடுப்பான்? சாவதுரா ஏஞ்சல் காசு கொடுக்கறது, பீட்டர் இங்கிலாந்து சட்டை போடுறது, ஜாக்கி செட்டி போடுறது, இதுதான் உனக்கு தெரிஞ்சது. 10 ரூபாய் காயினா உழுதா இல்ல நோட்டா உழுதா? காயினா உழுதா ரொம்ப சவுண்டா இருக்கும் உண்டியல்ல, சவுண்டா இருக்காது. எது இப்ப உங்களுக்கு சௌகரியம்? நோட்டா இப்பெல்லாம் சோபா போகுது. அதெல்லாம் பழசு உண்டியெல்லாம் இல்ல, இவங்களுக்கு சோபா போல உண்டியல் தான். அது பெரியவங்களுக்கு தான் சோபா. இவன் எல்லாம் உண்டி குளிக்குதானே இன்னும் கூட. ஓ அப்படியா? சரி பேசுங்க. உங்க கேள்வி கேளுங்க. லீடர் இருக்காரு, லீடர் கேளுங்க.
ஒரு கேள்வி கேக்குறேன், கேடிஎம் பைக் இப்போ வச்சிருக்கியா சம்சீர்? அது எப்படி ஓடுது? எனக்கு ஒண்ணு வாங்கணும், அதான் கேட்டேன். கொளத்தூர்ல ஒருத்தன் வெட்டியா உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் கேள்வி சொல்லுவான். அவர் இதை பத்தி பேச மாட்டாரு, ஏன்னா முதுகுத்தி போனாங்கன்னு சொல்லுவாரு கமிஷனர். லீடருக்கு எவ்வளவு மரியாதையா பேசுறோம், என்ன எப்படி இருக்கிறாரு? லீடருக்கான பண்பு ஒரு இல்லையே. செய்யறா இல்ல இல்லடா, நாங்க கொளத்தூர்ல சொன்னோமா ஒருத்தன் வெட்டியா சண்முகம், இருக்கிறான், இல்ல இருக்கானா நாங்க இல்லையா, அவன்கிட்ட சொன்னோமா, போய் கேளுங்க. இருடா நாங்க சொன்னோமா, சண்முகம் வந்து காலையில ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சு பேசுறாரு, பொட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுறாரு, பொட்டி வாங்கிட்டு போய் ஒரு பேச்சு பேசுறாரு. நாங்க சொன்னோமா? இல்ல அது மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் நாங்க, யாரையுமே அபியூஸ் பண்ண ஆண்டா, மாட்டோம். கொளத்தூர்ல ஒருத்தன் பேசவே அதான்டா, முடியாம வெட்டியா இருக்கான்ல, பொட்டி தங்கிலீஷ்ல எல்லாம் வாங்குறப்போ வளரிட்டு. பொட்டி வாங்குறப்போ ஒரு தங்கிலீஷ்ல எல்லாம் பேச்சு, பொட்டி வளர்றான்லடா, வாங்கிட்ட உடனே ஒரு பேச்சுன்னு பேசுற மாதிரி இல்ல. செம்மொழி மாநாடு நடத்திட்டு தங்கிலீஷ்ல வளர்றான்ல, அவன்கிட்ட கேள்வி சொல்லுவான். சரி அதை விட அழாத அவர் குளத்தூர் எல்லா விஷயம் பாத்துக்காரு. இப்போ இவரு உண்மையாவே எஸ்எஃப்ஐ காரா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். தீக்கதிர் கண்டிப்பா ஆபீஸ் எங்க கண்டுபிடிங்க, இருக்கு சம்சீர்? கண்டிப்பா கண்டுபிடிங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். சம்சீர், தீக்கதிர் ஆபீஸ் எங்க இருக்கு சொல்லுங்க. சத்தான் சேகர். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சம்சீர், தீக்கதிர் ஆபீஸ் எங்க இருக்கு சொல்லுங்க. டம்மி பீஸுங்க இவனுக்கு, இவனையும் அவனுக்கும் தெரியல. இருங்க ஏங்க அவரு பேசுறத விட்டு நீங்க ஏங்க அழுதுட்டு பேசுறீங்க? நான் வந்து பஸ் ஏற போறேன்டா. நியாயமா பேச சொன்னீங்க. நான் என்ன தப்பான கேள்வி கேட்டேன்? தீக்கதிர் ஆபீஸ் எங்க இருக்கு சொல்லுங்க. உனக்கு என்னடா ஏங்க ஒரு நிமிஷம், தீக்கதிர் ஆபீஸ் எங்க இருக்கு? வேலை இருக்குடா, நான் வேலையை இல்ல ராக்கெட், தீக்கதிர் ஆபீஸ்ல இருக்கிறவனே வெட்டியா தான் இருக்கிறான். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, தீக்கதிர் ஆபீஸ்ல இருக்கிறவனே வெட்டியா தான் இருக்கிறான். நீங்க அந்த கட்சியில இருக்கிறீங்கல்ல, தீக்கதிர் ஆபீஸ் எங்க இருக்குதா சொல்லுங்க. ஒரே கேள்வியில ஓடிட்டான். அவனுக்கு தீக்கதிர்னா என்னன்னு தெரியல போல இருக்கு. அது வேற நம்ம கேட்டோமா, என்ன பண்ண ஓடிட்டான். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது ஒரு வடிவேல் மாட்டினா பல பேர் கொட்டணும்னு ஆசைப்படுங்க, தெரியுது. அது ஓடிட்டான் காட்சி, ஓடிட்டான். கொட்டு கரெக்டா விழுவும். நீங்க எல்லாம் குறுக்க கை கொட்டு கரெக்டா விழுக மாட்டேங்குது. கூப்பிடுங்க, வந்துருவான் கார்த்திக் ப்ரோ, ஒரு டைம் மைக் கொடுங்க. இல்ல அது வரது வரட்டும். ஏங்க நானே கிட்டத்தட்ட நான் தான் சொன்னல, வாரம் ஆயிடுச்சுன்னா எனக்கு 3 ரூபாய் என்னவோ கொடுப்பாங்க வீட்டுல. அந்த 3 ரூபாய் வாங்கி பொங்கி தின்னவனுங்க தான் இவனுங்க. எஸ்எஃப்ஐன்ற பேர்ல ஸ்டாம்ப் விக்கிறேன், கொடி விக்கிறேன்னு வருவானுங்க. அது விட்டுருங்க. இப்ப அடுத்தது ஐயா ஹோஸ்ட் அண்ட் கோச் திரும்பி வந்தாருன்னா அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேளுங்க. அந்த கிரேட் கிரீகாலனை போய் பாத்துட்டு வந்தாருல இவரு, பலன்னு ஒரு கவர் பிக்சர் வச்சிருக்காருல்ல, அவர் ஏதாவது மேஜிக் கீஜி காமிச்சாரான்னு கேளுங்க. அந்த பைத்தியக்காரனை போய் பாத்துட்டு வந்தார்ல இவன். கோபால் ஒரு விஷயம், ஒட்டுபீடிதான். ஒட்டுபீடினா என்னன்னா, அந்த டீ கடையில பொறுக்கி தம் அடிப்பாங்க, அந்த வேலைதான் சப்சீர் இப்ப பாக்குறான்னு சொல்றீங்களா? நல்லா பேசுறேன். இந்த சிகரெட் டப்பாக்குள்ள பீடி வச்சிட்டு இருப்பாங்க, என்ன காமெடி மாம்சது இல்ல. அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு விளவல் லீடரா இருந்திருப்பாரு போல. சேர்ந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் விசில் அடிச்சுதானே ஆகணும். அங்க போயிட்டு மாஸ்க் காமிக்கிறாரு, அண்ணன் எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல் தெரியுமா, நான் வாட அவங்களுக்கு பாடம் சொல்லி தரங்கிற மாதிரி அங்க ஆட்டுக்கிட்டு இருக்காரு, ஆட்டு காமிக்கிறாரு. ஐயோ அவ்வளவு பெரிய லீடரா, ஒரு லீடரே நம்ம எவ்வளவு வந்து இவன் பிரபலமாவன் தான் சொட்ட ஆவி வந்து இவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் மட்டும் சொல்லிடுறேன் ஏஞ்சல். நான் கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன். தீக்கதிர் ஆபீஸ் சைதாப்பேட்ல இருக்கு, ஓகேவா? ஜிபிஎஸ் ரோட்ல இருக்கு, ஒரு அம்மன் கோயிலுக்கு ஏத்தா மாதிரி அங்கதான் பிரஸ் இருக்குது. இப்ப தெரிஞ்சுக்கடா, உனக்கு சேர்த்து சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. பட் கொக்கிக்கு இவனுக்கு என்ன சண்டைன்னா, கொக்கியோட தலைவி வந்து வேற, இவன் வந்து அங்க தொட போனாதான் பிரச்சனை ஆயிடுச்சு. சரி பிரேம்குமார் நீங்க பேசுங்க. இந்த இவனுக்கு வந்து இந்த ஏஎஸ்எஃப் எஸ்எஃப்ஐ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்தே ஒரு போராட்டம் பண்ண மாட்டானுங்க, அதுலயே தனித்தனியா உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுல இவங்க வந்து இங்க வந்து பாராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஏஎஸ்எஃப் வந்து அந்த நீட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்ப இங்க சம்சீர் பாத்தீங்கன்னா உட்காந்து ஸ்பேசஸ்ல உட்காந்து புரட்சி பண்ணிட்டு உட்காந்துருந்தான் டிவி கேட்டு. இவனுங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க வந்து கருத்து எதிர்பார்க்கலாமா சொல்லுங்க? அவங்களே மோத சிபிஎம் அதுல ஒரு பொண்ணை விரட்டி போட்டு போலீஸ் பிடிச்சிச்சு, நீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு பொண்ணு இல்ல, அதுக்கு என்ன தெரியுமா சொல்றான் ஏஞ்சலண்ணா, ஒரே சாரி பிரேம்குமார், ஒரே அதுக்கு என்ன தெரியுமா சொல்றான், திமுக ஆட்சினா வந்து இதை கூட கேவலமா மோசமா எங்களை நடத்திருப்பீங்கடா, இதை வந்து துரத்து தாண்டா செய்யறீங்க, அடிக்க தாண்டா செய்யறீங்க, பரவாயில்லடா அப்படிங்கிறாங்க. எச்சத்தாயில என்னன்னு பேசுறீங்க? காசுக்கு இப்படியாடா வர போவீங்க? சோபா செட்டு கூட நமக்கு தெரிஞ்சு போலியா அப்படின்னா காசு வாங்கியிருப்பானுங்க இவனுங்க. உண்டியல், இதெல்லாம் உண்டியல் கமிஷன். இப்ப வந்து ஸ்கிராப் தொழில், சென்னை சுத்தியான ஸ்கிராப் தொழில் பல இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து கமிஷன் வாங்குறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கும். எங்கேயாவது அடிச்சு பிடிச்சு வாங்கிடுவானுங்க.
நேத்து ஏஞ்சல் ப்ரோ ஈசா வந்து நோக்கு கூலிக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு போனாங்க. சும்மா பார்த்ததுக்கு காசு வாங்குறாங்க, கேட்டா இதுங்கிறாங்க, கேட்டா சங்கங்கிறாங்க. ஏன்னா ஒரு லீடர் நீங்க நல்லா பேசுவார். நீங்க என்டிஏ காரங்கெல்லாம் காலையில அவ்வளவு கூலா பேசினாரு. நம்ம ஒரு 2 கேள்வி கேட்டதுக்கு டக்குனு ட்ரிகர் ஆகி குளத்தூரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். ஆக்சுவலி குளத்தூருக்கு போயிட்டான் ட்ரிகர் ஆகி. ஆக்சுவலி நம்மளோட தலைவர் தோல்விக்கு இவன் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் போல இருக்கு. ஏதோ நடந்திருக்கு. ரஸ்கல்ஸ் எங்கெல்லாம் கமிஷன் வாங்கியிருக்கானுங்களா தெரியாது. இப்ப ஆவின் பால் அந்த மாதிரி இடத்துல இவனை நம்பி எப்படி தலைவர் பதவி கொடுத்தாங்க? ஆளு இல்ல, நீ போனா கூட தருவாங்க. நீ வந்து நெஞ்சில வந்து சோப்பு குத்தி அப்படியே போயிரு, உனக்கு தருவாங்க பதவி. மார்க்ஸ் படிச்சு போனா போதும். அவனுங்க மண்டே உட்காந்து கழுவிட்டு இருக்கான். டபுள் டாக்குமெண்ட் நம்ம நண்பர் வர்றாரு, இப்ப பேசுவாங்க வாங்க. ஒரு லீடர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இப்ப கசகசன்னு இருக்கும், அதனாலதான் இறக்கி விட்டோம். கசகசன்னு இருக்க கூடாது, இறக்கி விட்டோம். கோச்சுக்காதீங்க டபுள் டாக்குமெண்ட். அப்புறம் ஒரு கிளம்சியா போயிடும். அவர் லீடர் அவருக்கான மரியாதை கொடுத்தாச்சு. இப்ப பேசுங்க, நீங்க ஜாலியா பேசுங்க. என்னடா கார்த்தி கீழே இருக்கு நடுவுல 5 ரூபாய்க்கு ட்விட் போறேன். நடுவுல 5 ரூபாய்க்கு ட்விட் போறேன் கீழே போன ஏதாவது சொன்னீங்களா கார்த்தி ப்ரோ? இவர் இல்ல, அது இன்னொருத்தர் இவர் சொன்னார்ல மான்ஸ்டர், அவர் முரளி. என் பேரு டபுள் டாக்குமெண்ட். அதான்டா கார்த்தி. நான் அதுதான் சொல்லியே போன்ட்டு சொன்னேன். சரி வா வா. என்னடா கீழே இருக்க? அவர் லீடர் வந்திருக்காரு, அப்ப அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா? அதுக்கு நான் ஓரமா ஸ்பீக்கர்ல இருக்க போறேன். அவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் இல்ல. ரசிகர் பெரியல ஸ்கிரீனை போயிட்டு டக்குன்னு காட்டியை கடிக்கிற மாதிரி ஆட்களை இறக்கி விடுறதான பண்பு. ஒரு லீடர் வந்திருக்காருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நீங்க டக்குன்னு சொல்றேன் லாகோபால் இல்ல இஸ்லாண்டி நான் சொல்றேன் பாருங்க. திமிர் படத்துல வடிவேல் மாட்டும் போது வரிசை அந்த ஹாஸ்டல்ல தான் கொட்டுவாங்க. எங்க ஆளுங்க ஸ்பீக்கர்ல இருக்காங்க. அப்ப உங்க 2 பேரும் இறக்குனா 2 பேரும் ஏத்த முடியும். மாட்டும் போது கொட்டுறதுக்காக ஏத்தி விட்டா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பேசுங்க. இல்ல கூட்டணி கட்சி வேற டக்குன்னு மெனிய புடிச்சு கழிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இறக்கி விட்டாரு. ஓகே 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 சரி சரி. அப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? விஜிலாண்டி நாட்டு நடப்புலாம் எப்படி போகுது? நாட்டுல மும்மாறி பொழியுது போல இருக்கு, சுபிக்ஷமா இருக்காங்க போல இருக்கு. சேமமா இருக்கும். விஜிலாண்டி இதுல கெவின் கொலை வழக்குல ஜாமீன் கொடுத்துட்டீங்க போல அவங்க அப்பாக்கு. நான் தெரியலடா, நான் இன்னும் நியூஸ் பார்க்கல. நான் பார்த்துட்டு சொல்றேன். நடந்தது இன்னைக்கு தெரியல அவருக்கு. பாத்தீங்களா? கொஞ்ச நாள் பிஸியா இருக்கேன், அதனால என்னால சரியா இது பண்ண முடியும். நீ பாக்குற ஜாமீன் கொடுத்துருக்காங்கம்மா? ஆமா, அவங்க அப்பாக்கு ஜாமீன். ஓகே ஓகே சரி, நான் பாக்குறேன். நியூஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க ராக்கெட், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளே ஷேர் பண்ணி நம்மளே படிச்சு காமிச்சு நம்மளே வீடியோவும் பிளே பண்ணிட்டு இவர் வந்து கெட்டுட்டு போயிடுவாரு. உயர் நீதிமன்றம் ஆட்சி பண்றீங்க. உயர் நீதிமன்றம் கோர்ட் தான்டா ஜாமீன் கொடுக்கும். சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜோசப் விஜய்க்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் பேசக்கூடாது. விஜிலாண்டே கோர்ட் தூக்கிட்டு போயிரும். என்ன கோர்ட் ஜாமீன் கொடுத்துச்சுன்னா நீங்க தான் எதிர்த்தரப்பு வாதம். நாங்க எப்படி ஜாமீன் கொடுக்காம வச்சிருந்தோம்? இல்ல மேப்பே தெரியல, நான் படிக்கணும்ல ஃபர்ஸ்ட். என்ன அதுல என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு படிச்சுட்டு வரட்டும். அதெல்லாம் போட்டுருச்சு, நீ படிக்கலங்கற. நீலாம் ஃபர்ஸ்ட் இல்ல, எனக்கு இது மட்டும் தான் புரியல. ராக்கெட் ப்ரோ யார் அரசு வழக்கறிஞர்? எவன் யாருக்கு தெரியும் அரசு வழக்கறிஞர்? அததான் எனக்கு புரியல. விஜிலாண்டி இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்ல ஸ்டாண்டிங் இரு ப்ரொஃபசர் கேக்குறேன். ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் வந்து இன்னும் போடல நினைக்கிறேங்க. நிறைய பேர் ஸ்டாண்டிங் கவுன்சிலர்ஸ் போட்ட உடனே சொல்லுவாங்க. அரசு தலைமை வழக்கறிஞர் யாரு விஜிலாண்டு? அது அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? அதுதாங்க ஸ்டாண்டிங் கவுன்சிலர்ஸ் ஒன்னும் போடல. எஸ்சிஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா ஒருத்தருக்கா சரி ஓகே இருங்க, நான் வந்ததே வேற விஷயம். ஒரே நிமிஷம் இருங்க. இரு சும்மா, நீ தானே பேசினது இவ்வளவு நேரம், நான் அதான் கேட்டேனா? ஒரு நிமிஷம் இரு சும்மா, நான் பேசிக்கிறேன். ஏய் முரளி ஸ்பேஸ் போடுறா, வெறுப்பா இருக்கீங்க. நான் வேணா உன்னை என்டர்டெயின் பண்ணவா விஜிலாண்டி? டான்ஸ் ஆடு, என்ன பாட்டு பாடு. வீடியோ கால் வா. வீடியோ கால் வர சிக்கட்ட ஆயம் போறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், வாயில இருக்க கூழாங்கல துப்பிட்டு வரணும். இல்ல கூழாங்கோல் வாயில என்ன பார்த்தா என்ன கருணாநிதி மாரி இருக்கா?
நீங்க அந்த செக்ஸ் புக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க. சாரி, எனக்கு அது தெரியல. விடுங்க சின்ன பையன் என்னையா அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாரா விஜிலாண்டி? வரலடா உனக்கு. இல்ல கார்த்தி, நான் அபியூஸ் பண்ணுவேனாடா? எங்க இதுமே சொல்றாங்க பாரு கார்த்தி. நேத்து அது பேர் என்னமோ சொல்லுவோம். ஐயோ நேத்து என்ன போய் பேசுறீங்க? நிதி ஆயோக்குள்ள தமிழ்நாடு சிறப்பா இருக்குன்னு பேசிட்டு வந்துருக்கீங்க. சிறந்த மாநிலமா இருக்கு தொழில்துறையிலையும். அது கூட இல்ல, 42% பெண்கள் வந்து வேலை செய்யறாங்க. இந்தியாவிலே 2வது பொருளாதார வளர்ச்சி, அருமையா நாங்க வந்து இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து நீட்டை வந்து விலக்கி விடுங்க. பெண்கள் பாதுகாப்பு சொல்லியிருக்காரு ப்ரொஃபசர். பெண்கள் பாதுகாப்பு வேற சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புல முதன்மை உண்மையான நியூஸா இது? ஆமாங்க, உண்மைதாங்க. பேசல, எழுதி கொடுத்தா சைன் போட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸ்பீக்கர்ல பேசுறேன், அதனால ஒருத்தரா பேசுங்க. ஒரு மாதிரி அது கரெக்ட் தான். எனக்கு என்ன வேற வழி இல்ல. ஏன்னா டபுள் டாக்குமெண்ட் பார்த்தோம் கொட்டுறோம்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. நீ டபுள் டாக்னு சொல்லி அப்படின்னா 2 நாயின் அர்த்தமா? இல்ல எனக்கு தெரியாது நீ சொல்றது டபுள் டாக் அப்படின்னு சொல்லி. இல்ல டபுள் டாக்குமெண்ட் ஏன் சொல்றானா, கார்த்தியோட சொந்த இடத்த நான் டாக்குமெண்ட் போட்டு என் பேருக்கு மாத்திட்டேன். அதனால கார்த்தி வந்து என்ன டபுள் டாக்குமெண்ட். அந்த மாதிரி பண்ணவருக்கு வந்து டிவிக்கும் ஓட்டு போடுங்க. இவர் வந்து அந்த தொகுதியில போட்டு மாத்தி போடுங்கன்னு ஓட்டு கேட்டது பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்காக செல்லமா அவர் அப்படி கூப்பிடுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது கோச்சுக்க மாட்டாரு. கார்த்தி வந்து எப்பவுமே நான் அபியூஸ் பண்ணுவான். ஆனா நான் கார்த்தி மேல கார்த்தி நீ என்ன எவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்க? இது வரைக்கும் ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பா. அது விட்டுருங்க. இப்போ ஆக்கப்பூர்வமா பேசுவாங்க. ஆக்கப்பூர்வமா பேசுவான். எனக்கு வந்து 2 டவுட். ஆக்கப்பூர்வமா பேசுறதுல சும்மா உனக்கு என்ன வேலை? அதுதாங்க இப்போ இந்த செங்கப்பெண் படை. ஆமா, நல்ல கவுண்டர் தான். இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. இந்த சிங்கப்பெண் படைன்னு ஒண்ணு அமைச்சிருக்கீங்க இல்லையா? அது வந்து தாவேக்காவரை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இன்னைக்கு பாதிச்சிருக்கு. தப்பு பண்றவங்க எல்லாருமே தான். தாவேக்கால இருந்தாலும் சரி, திமுகல இருந்தாலும் சரி, எல்லாரையும் பாதிக்கும். இல்ல அந்த மணிகண்டன், சேலம் மணிகண்டன், நம்ம மணிகண்டன் இல்ல, பாவம் நம்ம நண்பர். அவர்ல இல்ல சில்லற மணி இவ்வளவு சில்லற வேலையிலாம பாப்போம். அவனுக்குன்னு ஒரு நல்ல அதான் கேட்டுக்குவோம். இவர்கிட்ட தோழத்தை கேட்போம். இருங்க நண்பர், அவர் இல்ல எனக்கு அவர் நினைச்சு பயந்துட்டேன். எது சேலம் மணிகண்டன்? புரியல எனக்கு. சேலத்துல தாவேக்கு அப்புறமா ஒரு சித்த வைத்தியசாலையை வச்சு நடத்துறாரு. அவனுக்கும் தெரியாது பிளாக் டிக்கெட் வைக்கிற இதுல சேலம் மணிகண்டன். ஆமா, அவர் சேலத்துல அவர் இவர் ரொம்ப நீ சாப்பிட்டா சாப்பிடல அவர் தானே போலீஸ். ஆமா போலீஸ். தப்பு யார் பண்ணாலும் நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். விஜிலாண்டி இப்போ 90 வயசு கேள்வி நெத்தியில துப்பாக்கி வச்சுன்னு ஏதோ 9,000 நகை எடுத்துன்னு போயிட்டாங்களாமே. அது தாழ்காரங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது ஃபேக் நியூஸ். ஓகேங்க. இல்ல லாக்கு ஒன்னொன்னு கேக்குறேன். நீங்க நடவடிக்கை எடுக்கிறது எனக்கு ஓகே தாங்க. தப்பு பண்ணா யாரா இருந்தாடா? இப்போ கார்த்தி, நீ தப்பு பண்ணா உன் மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க. நான் தப்பு பண்ணா என் மேல நடவடிக்கை நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல ராக்கெட் ஒரு நிமிஷம், நான் என்ன கேக்குறேன்னா, நாங்களாம் 3வது ஆளு தப்பு பண்ணுவோம், குற்றவாளி, நீங்க தடுக்கிறீங்க, நடவடிக்கை எடுங்க. ஓகே, நாங்க கேக்குறது உன் கட்சிக்காரன், உன் கூடவே இருக்கிறான், அவனே அவ்வளவு தப்பு பண்றானே, அதுக்கு என்ன? அதுக்கு பதில் சொல்லு. எல்லாருமே இந்த சொசைட்டில இருந்தா வராங்க. கார்த்தி ப்ரோ ஒரே செகண்ட். இல்ல விஜிலாண்டி ஒரே செகண்ட் மட்டும். இல்ல கார்த்தி ப்ரோ சொன்ன பாயிண்ட்ல இருந்து வரேன். அதாவது திமுக காரங்க தப்பு பண்றது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க தானே சொல்றீங்க, நீங்க தான் சொல்லி பிரச்சாரமே அப்படிதான் பண்ணீங்க. இப்ப தஞ்சாவூர்ல இப்ப சிட்டிங் எம்எல்ஏ மேல அந்த பொண்ணு வந்து அப்படி கத்திக்கிட்டு இருக்கு. பாதி பிரஸ் வந்து அதை பத்தி நியூஸே போட மாட்டேங்கிறானுங்க. எனக்கு வந்து இது கொடுக்குறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க, எனக்கு வந்து உயிருக்கு ஆபத்தா இருக்குன்னு அந்த பொண்ணு அப்படி அழுதுகிட்டு இருக்கு. இது வந்து எம்எல்ஏ வந்து அது காரணம். எம்எல்ஏ கிட்ட சொன்னதுக்கு நான் மேலிடத்துல பேசி நான் உனக்கு வந்து பெரிய போஸ்டிங்க பதவி வாங்கி கொடுக்குறேன். நாங்க வந்து எங்க பசங்க வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணதை வந்து வெளியே சொல்லாத, நான் வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வந்து அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையா செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து எல்லாரும், அதாவது இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு பத்தி பேசி நீங்க வந்து ஆட்சி பிடிச்ச எல்லாரும் வாயிலையும் எல்லா இடத்துலயும் கம்முன்னு வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க, எதுவுமே பேசல. இப்ப நாங்க கேட்கறது வந்து, இப்ப சிட்டிங் எம்எல்ஏ வந்து அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு வந்து உடந்தையா செயல்பட்டு அந்த பொண்ணை வந்து அமைதியா இருமா, விக்டிமை வந்து நீ பேசாத அமைதியா இருன்னு சொல்லி
வாயை பொத்தி இருக்கிறான். அந்த குற்றத்தை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு வந்து வராம தடுத்து இருக்கிறான் ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏவை பதவி நீக்கம் செய்யணும்னு நாங்க எல்லாமே பேசுறோம். ஏன் தாவேக கட்சியில இருந்து நீங்க வந்து அண்ணன் தப்பு செஞ்சா நாங்க வந்து ஆட்டம் ஆடுவோம்னு சொல்றீங்கல்ல, அண்ணன் தப்பு பண்ண ஆட்ட ஆடுன்னு சொல்றீங்க, ஏன் அதை பத்தி வாயே திறக்கல? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்களேன். இன்னொரு வாட்டி சொல்லு, கேட்கல ப்ரொஃபசர், திருப்பி சொல்லு. அப்புறம் நான் ஏதாவது பேசுனா அப்புறம் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்லுவீங்க. திரும்பி அவர் படிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம கூட இருக்கிற சேமாவே இல்லடா கார்த்தினா, அந்த ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கேன், பக்கத்துல ஆளுங்களும் இருக்காங்க, சரியா கிளியரா கேட்டுக்க முடியல. திரும்பி இல்ல திருப்பி சொல்லு. இல்ல அப்படி மியூட்ல நாங்க பேசிக்கிறோம், கேளு. இல்லடா ராக்கெட், ஒரு இயர்பட்ஸ் வாங்கி கொடுறா, துபாயில இருந்து வாங்கிடுவான். என்ன வர்றவன் பூரா மார்ல பூரா சிகரெட் கேக்குறான், லீடரா இருந்து ராக்கெட் இயர்பட்ஸ் வாங்கி வரா. நான் வாங்கிட்டு வரேன்டா அப்பா, ஏர்போர்ட் வாங்கிட்டு வரேன். சூரலியான ராக்கெட் உங்க ஊர்க்காரனா? சென்னைக்காரன் நண்பன் ஸ்கூல்மேட். முடிச்சுட்டு பேசுனது உனக்கு எதுவும் கேட்கல, அப்படிதான் நான் கார்த்திக். அதான் ப்ரொஃபசர் இங்க பாருங்க, அதாவது பேச வேண்டியவன்ட்ட பேசுறத பேசணும். இவங்கிட்ட போய் நீங்க நியாயம் கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? இவங்கிட்ட பேசுங்க. கார்த்தி, நான் எப்பவுமே நியாயமா தான் நீ கோச்சுக்காத. ப்ரொஃபசர் நான் வேற ஒருத்தன் சொல்றேன். ப்ரொஃபசர் எவன்ட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டாரு, அவன் காதுக்குள்ளே வச்சிருந்துட்டு கடைசியா அப்பதான் அவன் எடுத்திருப்பான் போல காதுல இருந்து. அப்புறம் ஒருத்தன் கேட்டான், அவனை சொன்ன நீங்க கோச்சுக்காத, ப்ரொஃபசர் பேசணும். சரிடா கார்த்தி, ஓகேடா, நான் கோச்சிக்கல. உன் மேல கோச்சு பண்ணாடா கார்த்தி. சாப்பிட்டியாடா டேய் விஜிலாண்டி, சாப்பிட்டியா? தாங்க முடியல, நீங்க தனியா டிஎம்ல பேசுங்க. சாப்பிட்டியா வேண்டியான்னு ஊருக்கு கூட்டு போய் சுத்தி காட்டு. என்னடா ராக்கெட் இவ்வளவு நேரம் ஸ்பேஸ் ஓட்டின்னு இருக்க காலைல இருந்து? இன்னைக்கு லீவ். ஓ வெள்ளிக்கிழமையா? சாப்பிட்டேன் மட்டன். ஜிம்முக்கு போனியாடா? ஜிம் இன்னைக்கு லீவு. ஜிம்மும் லீவ் விட்டுருவாங்களா? ஆமா ஆமா. கார்த்திக் உன் ஃப்ரெண்டு கீழே இருக்கான், மைக் கொடு. ஆமா, நீங்க அந்த முகமுடியை எடுத்து கேட்பான். சில்றமணி இல்ல, நீங்க காலையில வந்து பஞ்சாயத்து ஓட்டிட்டு இருக்கீங்களா, வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா நீங்க ரெண்டு வரும், அவன் தான். அவன் அந்த சில்ற தேவையில்ல, வேணாம் நம்ம சொல்ல வேணாம். பேர் கார்த்தி, உன்னை நான் எவ்வளவு கார்த்தின்னு டீசெண்டா கூப்பிடுறேன். மணியே மணின்னு தானே கூப்பிடணும். டீசெண்டா பேசுறா கார்த்தி. இங்க பாரு, ஒண்ணு நான் பேசுறேன்னா அங்க பாரு, அது ஒரு 3000 காசு இரு ராக்கெட். நான் சொல்றேன், ஏன் சொல்றது காரணம் சொல்லிடுறேன். ஒருத்தன் இப்ப நீங்க ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு கஷ்டம் வச்சுட்டு ஒரு 3000 குடியான்னு கேக்குறது வேற. நான் நாடன் நான் ஒரு நாடாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ப போய் 3000 ஒரு 3000 காசுக்காக ஜாதி சர்டிஃபிகேட் காமிக்கிறாலும் நான் சில்றதான் சொல்லுவேன். நீ அஃபண்ட் ஆகாத, நான் அவனை தானே சொல்றேன், பொதுவா பேசல. நான் அது பொய் பேசல, அது உண்மை. ஏன்டா ஆதாரம் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு. ஆகாஷெல்லாம் ஒரு ஆளு மயிறுன்னு அவன் சொல்றதெல்லாம் நம்புற. ஆகாஷ் இல்லையா அர்ஜுன், விஜிலாண்டி அர்ஜுன். ஒரு சாதி வெறியன், அவன் சொல்றதெல்லாம் கேக்குறேன். போன் ரெக்கார்டரா? போன் ரெக்கார்டியாது, நான் பொய்யா சொல்றேன். போன் ரெக்கார்டியாது. அது ஒரு பேசுறேன்.